நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எல்லாம் அங்க வெயிட் பண்ணுங்க. மேடம், பேஷண்டோட ரிலேஷன் யாரு? இதுல சைன் பண்ணணும். அத்தை, இங்கே. தேங்க்ஸ். அழாதீங்க சம்பந்தியம்மா. He's drunk, doctor. ஓ, ஆஸ்பிரின் கொடுங்க. அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். ஓகே டாக்டர். 4 hours கழிச்சு ஆஞ்சியோகிராம் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். அழவேண்டான்னு சொல்லுமா. அழாதீங்க சம்பந்தியம்மா. எப்படி இருக்காரு டாக்டர்? பேஷண்ட் குடிச்சிருக்காரு. பிளட்ல ஆல்கஹால் இருக்கிறதால உடனடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆஸ்பிரின் கொடுத்து அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். ஒண்ணு ஆபத்து இல்லைங்களே. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். நீங்க போய் பேஷண்ட் கிட்ட பேசுங்க, அவருக்கு தைரியம் கொடுங்க. எமோஷனலா அவரை பயமுறுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க. அவசரமா எதுவும் செய்ய முடியாதுங்களா? ஃபர்ஸ்ட் எய்டுனாலே அவசர உதவிதாங்க. அவர் குடிக்காம இருந்திருந்தா உடனடியா ஆஞ்சியோகிராம் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை செஸ்ட் பெயின் வந்து சென்னையில ஒரு டாக்டரை பார்த்திருக்காரு. அப்புறம் எப்படி அவரை குடிக்க அலோவ் பண்ணீங்க? லெட்ஸ் see, நீங்க போய் பாருங்க. இதுக்காக தான் உங்க ஊருக்கு வரவழைச்சிங்களா? என்னென்ன இது? அவர் உடம்பு முடியாதவர்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுன்னு இப்படி பண்ணலாமா? நான் எதுவும் பண்ணலம்மா. அவர் தான் ஆசையை எடுத்துட்டு போனாரு. அவருக்கு ஒன்றும் ஆகாதுமா. போன சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எல்லாரையும் இப்படி அழ வச்சுட்டியே. ஹலோ மீனாட்சி, ஒரு
மாதிரி பட்டு புடவையில தகதகன்னு மின்னுறியா? என்ன கலரு? சொல்லு. ஏய், நீ தான் சொல்லணும். என்ன கலர் புடவை? ரெட். சரவணா. இரு படம் ஓடிட்டு இருக்குல்ல. சரவணா, கொஞ்சம் வேலை இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிடவா? நோ, நான் உன் குரலை கேட்கணும். சொல்லு. கடா வெட்டி பொங்கல்லாம் வச்சிட்டீங்களா? முடிஞ்சது. என் அப்பா பந்தாவா பட்டு வெட்டி சட்டையெல்லாம் போட்டு சுத்தினாரா? ஆமா. உங்க சொந்தக்காரங்களாம் ரவுண்டா உட்கார வச்சு கண்ணை உருட்டி உருட்டி கதையெல்லாம் சொல்லியிருப்பாரு. ம். எங்க அப்பா பெரிய கில்லாடி, ஈஸியா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவாரு. உண்மைதான். நீ அவரையும் கூட கூட்டிட்டு போயிட்ட. இங்க பேசுறது கூட ஆள் இல்ல. அவர் இருந்தா ஆச்சு ஏதாவது மொக்க போட்டாது பொழுது போயிருக்கோம். மீனாட்சி, மீனாட்சி, சொல்லு. ஏன் ஒரு மாதிரி சோகமா பேசுற? நானா? நீதான். வேலைடா. என்ன வேலை? உங்க அண்ணன் இன்னைக்கே வயல்ல விதைக்கணும் அறுவடை பண்ணணும் ஓவர் ஆக்ட் பண்றானா? சச்சா, சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல, எல்லாரையும் கவனிக்கணும்ல. என்ன தவிர எல்லாரையும் கவனிப்ப. டேய், இன்னைக்கு நீ வரல. ஆமா, எத்தனை தடவை சொல்றது? நைட் ஃபிளைட்ல வரேன். ஆபீஸ்ல ஒன்னும் லீவுக்கு ப்ராப்ளம் இல்லையே? இருக்கு, விடு பாத்துக்கலாம். கஷ்டமா இருந்தா வேலையை பாரு. நாங்க தான் நாளை கழிச்சு வந்துருவோம்ல. என்ன வரவானான்றியா? அப்படி சொல்லவே இல்ல. அப்ப நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? வீட்ல ஒரே கூட்டமா இருக்கு, உனக்கு வசதியா இருக்காது. மீனாட்சி, என்ன சொல்ல வர? ஆபீஸ்ல லீவ் பிரச்சனைனா நீ வர வேணாம், ரிலாக்ஸா இரு. நீ எங்க அப்பா கிட்ட போன் கொடு. எதுக்கு கேக்குற? உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க. உன் வாய்ஸ் சரியில்லை, உன் மூடு சரியில்லை. உனக்கு என்ன ஃபீவரா? டேய், எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி விடு, நான் ஊருக்கு வந்துடுறேன். சரி. இப்ப கூட நீ சந்தோஷமா சரின்னு சொல்ல. சந்தோஷமா தான் சொன்னேன். என்னடி ஆச்சு உனக்கு? ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டியா? பண்ணணும். சீக்கிரம் பண்ணு. அப்புறம் பீரோல இருந்து பெரிய செயின், மோதிரம், பிரேஸ்லெட்லாம் போட்டுட்டு வா. நீ எதுக்கு? அது என் புருஷன் பளபளன்னு வந்தா தானே எனக்கு கிராமத்துல பெருமை. அதெல்லாம் நகைலாம் போட்டுன்னு வரல. உங்க ஊர்ல திருட்டு பையன் ஜாஸ்தி. எவனாச்சும் என்ன அலக்காத்தின்னு போய் அடகு கடையில வச்சிட்டானா? ஒரு வருஷம் ஹிந்தி படிச்சுட்டு வா. அப்போ ஒரு வருஷம் கழிச்சு தானே வீட்டு எடுப்பீங்களா? ஆமா. அடி பாவி, என்ன பிரிஞ்சு ஒரு வருஷம் இருந்துருவியா? முடியுமா? முடியும் தான் நினைக்கிறேன். இருடி, இரு வரேன். வா வா. ஏய் மீனாட்சி, என்னதோட சொல்லு. என்ன சொல்லணும்? இப்போ ஒரு மாதிரி கரெக்டமா வாவான்னு சொன்னியே. டேய், சரி அது வேணா, ஒரு உமா கூட. என்னடா? ஓ, நேர்ல தெரியா? தருவியா? சரி வா, போனை வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிஸ்டர், எஸ் டாக்டர். நீங்க இவருக்கு ஆஸ்பிரின் கொடுங்க. ஓகே. இசிஜி கவுண்ட்ஸை செக் பண்ணிட்டே இருங்க. எனி எமர்ஜென்சி லெட் மீ நோ இமிடியட்லி. ஓகே டாக்டர். டாக்டர், ஏன் மாஸ்க கழட்டினீங்க? டாக்டர் ப்ளீஸ், நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. When I was young, I was a very good cricket player. ஓகே, அதுக்கு என்ன இப்போ? இந்த ஆக்சிஜன் மாஸ்க பார்த்தா கிரிக்கெட்ல யூஸ் பண்ற பால் கார்ட யாரோ மூஞ்சில மாட்டி விட்ட மாதிரியே தோணுது டாக்டர். சோ ப்ளீஸ், நான் நார்மலாவே சுவாசிக்கிறேனே, இத மாட்டின கப்படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். நீங்க நார்மலா பிரீத் பண்ண ட்ரபிள் இல்லனா ஓகே. தேங்க்யூ டாக்டர். இன்னொரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுங்க. நான் என் ஃபேமிலியை மீட் பண்ணலாமா? நோ வே, இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஒய் டாக்டர்? நீங்க இப்போ ரிலாக்ஸ்டா இருக்கணும் சார். தேவையில்லாம எமோஷனல் ஆகக்கூடாது.
நான் ரிலாக்ஸா இருக்கணும் தானே? எஸ் எதையும் யோசிச்சு டென்ஷன் ஆகக்கூடாது தானே? எஸ் அதுக்கு தான் நான் என் ஃபேமிலியை மீட் பண்ணலாமான்னு கேட்குறேன். மை பிக்கெஸ்ட் மெடிசன் இஸ் மை ஃபேமிலி. ஸோ ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் யூ டு அலோ மீ டு மீட் தம் ப்ளீஸ். ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் அலோவ் பண்றேன். பட் கொஞ்ச நேரம் தான். தேங்க்யூ ஐ லைக் யூ யுவர் வில் பவர். தேங்க்யூ தேங்க்யூ. நர்ஸ் பாத்துக்குங்க. எஸ் டாக்டர். உள்ள போய் பேஷண்ட பாருங்க. பட் அவர் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி எதுவும் பேசாதீங்க. தேங்க்ஸ் டாக்டர். ம். வாங்க. வாங்கத்த. என்ன சம்பந்தி? சாரதா, இங்க வா. நான் பயந்துட்டியா? கழுத, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உனக்கு 30 வருஷம் முன்னால சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு போக மாட்டேன். சமன். சம்பந்தி. ஐயா, என்ன இது? நீங்களே இப்படி கண்கலங்கன்னா இப்படி? நீங்க தானே மத்தவங்களுக்கு தைரியம் சொல்லணும். ஆமா சம்பந்தி, ஆமா. ஆமா, எங்க என் பார்ட்னரை காணோம்? என்னுடைய சரக்கு பார்ட்னர் சம்பந்தியே, தமிழை. நினைச்சேன் எல்லாரும் அவனை கரிச்சி கொட்டி துரத்திருப்பீங்க. பாவம் சம்பந்தி தமிழே, அவனை நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சேன். மாமா. அம்மாடி, தப்புதான் தப்புதான். இல்ல மாமா. மீனாட்சி, டாக்டர் என்ன எமோஷனோ டென்ஷனோ ஆகிற விஷயத்த பேசாதீங்கன்னு சொன்னாருமா? ஐ எஸ்கேப். சரவணனுக்கு தெரியுமாமா? இல்ல மாமா, இன்னும் சொல்லல. தெரிய வேணாமா? தெரிஞ்சா தேவையில்லாம அவனும் பேனிக் ஆகி மத்த எல்லாரையுமே பேனிக் பண்ணி விட்டுடுவான். இதை இப்போதைக்கு டீல்ல விட்டுருவோம், மத்தத சென்னைக்கு போய் பார்த்துக்கலாம். இல்ல மாமா, முடிஞ்சா இன்னைக்கு கிளம்பி வரேன்னு சொன்னா. ஐயோ, ஸ்டாப் ஹிம் இமிடியேட்லி. அவன் வந்தான்னா அவ்வளவுதான். ஏன் குடிச்ச அது இதுன்னு என்ன கத்தி டென்ஷன் ஆக்கி விட்டுருவாமா? யாரு? அவர் தானே. ஏதாவது சொல்லி அவன் வர்றதை ஸ்டாப் பண்ணுமா? அப்படி அவன் இங்க வந்தான், என்னால அவன் கலவரம் ஆயிடும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சாரதா, அழக்கூடாது. சம்பந்தி, நீங்களும் தான். 2 பேரும் முதல்ல கண்ணை தொடங்க. என்னது இது? ஐயா, அழாதம்மா. ஹலோ. ஹலோ, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சா? எங்க வீட்ல லேண்ட்லைன்ல பிரச்சனைங்க. விளையாடாத. யாரு? நானா விளையாடுறேன்? ஒரு காதல் கணவன் ஃபோன் பண்றான், எடுத்துட்டு அலன்ற. ஹாய்டியா. ஹலோ பேபி, ஸ்வீட் ஹார்ட், சொல்லுங்க. ஹாய் ஸ்வீட் பாய், புச்சிம்மா. அப்படி இப்படின்னு இனிப்ப போட்டு பேசுவியா, இல்ல டெலிபோன் ஆபரேட்டர் மாதிரி ஹலோ ஹலோ அப்படின்ற? எங்க இருக்க? வீட்ல. சீக்கிரம் வந்துட்ட. பர்மிஷன். ஈவினிங் டிராபிக் ஜாஸ்தியா இருக்கும், முன்னாடியே புறப்பட்டு ஏர்போர்ட் போலாம் தான். இப்போ புது ஏர்போர்ட் வேற மாத்திட்டாங்க. சாப்பிட்டியா? இப்பதான் லெமன் ரைஸ், ஆம்லேட், அப்புறம் ஒரு கப் கர்ட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டேன். பெருசு என்ன பண்றாரு? அதான் எங்க அப்பா இருக்காரு. என்ன பிஸியா இருக்கிறா? பிஸிலாம் இல்ல, பேசிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் நல்லா பாத்துக்க. சன்செட் ஆக போகுது, பார்ட்டி பார் பக்கம் போயிட போகுது.
டேய் மாமா அப்படிலாம் போக மாட்டாரு. உனக்கு அவரை பத்தி தெரியாது. கடல்ல மூழ்கி நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும்போது கூட வாட்டர் பாட்டில கரெக்டா ஓபன் பண்ணி தண்ணிக்குள்ளேயே தண்ணி போடுற ஆளு. நான் பாத்துக்கிறேன். அதான் எனக்கு பயமே. உன்னெல்லாம் ஈஸியா பேசி ஏமாத்திடுவாரு. டாக்டர் அன்னைக்கு போன்ல கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அவர் உடம்பு சரியில்லையா, ஹார்ட் இஷ்யூஸ் வரலாமா. சென்னைக்கு வந்த உடனே முதல்ல அவர் செக்கப் கூட்டின்னு போகணும். சரி, முதல்ல அவர்கிட்ட போன் விடு. கடுமையா அவருக்கு ஒரு வார்னிங்கை போட்டு விடுறேன். அவரு இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காரு. எப்ப பேசாம இருந்திருக்கிறாரு? பேச்சுக்கு ஒரு ஸ்டாப்பை போட சொல்லு. உனக்கு தெரியாது, சன்லைட் போக போக அவர் தலைக்குள்ள ஒரு சக்கரம் சுத்த ஆரம்பிக்கும், கை நடுங்க ஆரம்பிக்கும். தேவையில்லாம பயப்படாத. நீ பயப்படுற மாதிரி ஒன்னும் நடக்காது. நான் தான் கூடவே இருக்கேன்ல. நான் ஒரு தடவை அவர்கிட்ட பேசுறேன், போனை விடு. வேணா, அவரு ஜாலியா இருக்கட்டும். சரி, ஸ்பீக்கர்ல போடு, ஏர்லயே பேசுறேன். சரவணா, வீம்பு பண்ணாத. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவர் பேசுறாரா ரெஸ்ட் எடுக்கிறாரா? நீ எதுக்கு அவர்கிட்ட போன் தர மாட்டேங்கிற? அவரை சுத்தி ஆளுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் பெரிய மனுஷங்க. ஆமாங்க, அவங்களும் அங்கதான் இருக்காங்க. சரி, அவங்ககிட்ட போன் விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாங்க, அவங்களும் அங்கதான் இருக்காங்க. சரி, அவங்ககிட்ட போன் விடு. ஒரு நிமிஷம். அத்தை, சரவண. சரவணா, அவங்க உன்னை வெயிட் பண்ண சொல்றாங்க. சரி, வெயிட் பண்றேன். கட் பண்ணிட்டு கூப்பிடவா? இல்ல இருக்கட்டும். அத்தை. ஹலோ. என்னம்மா, நம்ம வீட்டு ஹீரோ என்ன பண்றாரு? தண்ணி அடிக்காம பாத்துக்க. சரவணா, அத்தை போயிட்டாங்க. ஒன்னும் பேசாம போயிட்டாங்க. பேசினாங்களே. பேச வேலை அவங்க. சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு. இங்க சரியா சிக்னலே இல்ல. அப்பா பாத்துக்க. சரி. கவனம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாம் போயிடும். இப்ப எடுக்கிற மாத்திரை மருந்துலாம் வேஸ்டா போயிடும். சரி சரி, நான் ஏர்போர்ட் போயிட்டு கூப்பிடுறேன். சரவணா, சொல்டி. I love you. Oh, I love you, love you, love you.